கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு என்ன முக்கியம் என்பதை குறித்து இந்த வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த பூமியிலே நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களும் அவித்து போட்டு விட்டவர்களும் புறக்கணித்தவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, வேண்டாம் என்று சொல்லி புறக்கணிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கேளுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பணம் கேட்கணும், வீடு கேட்கணும், படிப்பு கேட்கணும், மாப்பிள்ளை கேட்கணும், பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு ஒரு பெண்ணு, இப்படியாக உலக பிரகாரமான காரியங்களை கேட்பதிலே நாம் அதிகமாக இருக்கிறோம். அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனை அது அல்ல. பரிசுத்த ஆவியானவரை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் மட்டுமே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லாவிட்டால் தோல்விதான். காரணம் என்ன? இரண்டு நிலைகளிலே இந்த உலகம் பிரிக்கப்படுகிறது. அசுத்த ஆவியின் பிடியில் இருக்கிற ஒரு கூட்டம், பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிற ஒரு கூட்டம். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் வாழ்ந்தால் அசுத்த ஆவியின் கிரியைகளை நாம் ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை புறக்கணித்து விட்டால் இந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகள் நம்மை மேற்கொள்வதை காண முடியும். இல்லை என்றே சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு வல்லமை, அது ஒரு சக்தி. பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த வல்லமைக்கு முன்பாக அது ஒன்றுமில்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக முக்கியம், அவசியம் என்பதை குறித்து இயேசு சொல்லுகிறார். இங்கே கவனித்து பாருங்கள். இதற்கு முந்தின வசனங்களிலே அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், ஒருவன் தன்னுடைய சிநேகிதனிடத்துல வந்து ராத்திரியிலே இந்த மாதிரி வழிபோக்கனாக சிலர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ எனக்கு சாப்பாடு ஏதாவது கொடு, அதாவது பிரெட் ஏதாவது கொடு அப்படின்னு கேட்கும் போது ஒரு 3 அப்பங்களை கொடுன்னு கடனா கேட்கிறார். அவன் சொல்றாரு, இல்லப்பா, நான் படுத்து தூங்கிட்டேன், என் பிள்ளைகள்லாம் என் கூட படுத்திருக்கிறாங்க, நான் எழுந்து உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அப்ப வருந்தி கேட்கிறான், இல்ல எனக்கு வேணும், நீ கொடுன்னு சொல்லும் போது அவன் எழுந்து கொடுக்கிறான். இதை சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து வருந்தி கேட்கிறான். அப்ப கேட்கும் போது அவன் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்ல வருகிறார் ஆண்டவர் இயேசு. இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கப்பா கொடுக்கிறேங்கிறார். அப்ப கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதை சொல்லிட்டு இந்த சொல்லுகிற ஓமை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுறார். என்ன? ஒரு தகப்பனிடத்துல அவன் மகன் அந்த தகப்பனுடைய பிள்ளை அப்பம் கேட்டா கல்லை கொடுப்பானா? அல்லது மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானான்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாவற்றையும் சொல்லிட்டு அழகாக சொல்லுகிறார், நீயே உன் பிள்ளைக்கு நல்லது கொடுக்க அறிந்திருக்கிறாயே, நீ பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொண்டால் அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தேவன் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக தருவார். ஏன்னா ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்த போது அவரை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று.
அதை யோவான் சொல்லும் போது தேவன் தமது ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழவே முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசி பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தால்தான் அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். உலகத்தை உணர்த்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தை உணர்த்துவதற்கு முன்பாக நமக்குள் இருக்கிறதுனாலே, நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறபடியினாலே, நம்மில் அவர் வாசம் பண்ணுகிறபடியினாலே, அவர் முதலாவது எனக்கு, முதலாவது உங்களுக்கு அவர் உணர்த்தி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். பாவத்தை குறித்து உணர்த்துவார். இந்த உலகம் பாவத்தோடு போராடுகிற ஒரு உலகமா இருக்கிறது. ஏன்னா நாம் பாவத்தின் கீழாக விற்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டவர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களை இன்னும் அதிலே வளர வேண்டும், ஆவியிலே நிறைவு காணப்பட வேண்டும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டு தூரப்பட்டு போக செய்கிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அதனால்தான் வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு கடைசி வரையிலே ஆவியானவர் வந்து கொண்டே இருப்பார். முதல் ஆரம்பத்திலேயே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பிறகு மேல் வீட்டறையிலே ஜனத்தின் மேல், அவருடைய சீஷர்கள் மேலே தேவன் அசைவாடினார், இறங்கி வந்தார். எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதன் பிறகு வேறு மனுஷனாய் மாறினார்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்வான், நீ போ, இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசிகள் கூட்டம் உனக்கு எதிர்ப்படும், அப்பொழுது நீ ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் முறைத்து வேறு மனுஷனாவாய். அது மாத்திரமல்ல, தாவீதை அபிஷேகம் பண்ணும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆவியானவர் நமக்கு தேவையா? நிச்சயமாக தேவை. அதை அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இயேசு இவ்வளவு வலியுறுத்துகிறார். கண்களை மூடி செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, வல்லமையினால் நிரப்பப்பட்டு எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறையா. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நீங்க பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்போ இந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறாரான நிச்சயமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். அதிலே தாவீது என்ன செய்கிறார்? பத்சேபாவிடத்திலே பாவம் செய்து நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்தப்படுகிறார். உணர்த்தப்பட்ட பிறகு இப்பொழுது தாவீது கதறுகிறார். அங்க பாத்தீங்கன்னா சாமுவேல்ல வாசிக்கும் போது அப்படி இருக்காது. ஆனால் இந்த 51ஆம் சங்கீதம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கதறலினாலே நிறைந்திருக்கும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன்லாம் சொல்லி கதறி கொண்டு சொல்லுவார், ஆண்டவரே என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும். எப்படிப்பட்ட ஒரு ஜபம் பாருங்க! அழுகை, கதறல், அதோடு கூட ஒரு ஜபம். என்ன ஜபம்? ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உங்க ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. நிச்சயமாக பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறது என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கவும் முடியாதபடிக்கு, அவர் நம்மை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு திரை விழுகிறது பாவத்தினாலே. அதனால்தான் பிசாசு எப்பொழுதுமே பாவம் செய்யும்படி தூண்டிக் கொண்டே இருப்பான். நீங்க பாருங்க, இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ பரிசுத்தவான்களே தேவனை விட்டு தூரப்பட்டு போயிருக்கிறார்கள் பாவத்திலே விழுந்து. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தினாலே தூரப்பட்டு போய்கொண்டே இருக்கிறதையும் நாம் காண முடிகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பிசாசினாலே பாவம் செய்யும்படி தூண்டப்படுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தமாய் வாழும்படி தூண்டுகிறார், நம்மை ஏவுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி ஓடும்படி செய்கிறார். அதனால்தான் தாவீது கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஆவி எடுத்துடாதீங்கப்பா, எனக்கு உங்க ஆவி வேணும். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல பாருங்க, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. நல்ல ஆவியானவர் அவர் எப்படி நடத்துவார்? செம்மையான வழியில நடத்துவார். கோணலான வழியில் அல்ல, மாறுபாடான வழியில் அல்ல,
தீமையான வழியில் அல்ல, தேவனுக்கு பிரியமான வழியிலே, அதான் செம்மையான வழி, சரியான பாதையிலே ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராயிருக்க. அதனால தாவீது கேட்கிறான், உங்களுடைய நல்ல ஆவி, அந்த ஆவியை நீங்க என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவர். நான் பாவம் செஞ்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க என்று கதறுகிறான். தேவன் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுடைய தேவன், மன்னிக்க தயை பெருத்த தேவன் நம்முடைய தேவன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று 103ஆம் சங்கீதத்திலே தாவீது பாடுகிறான். காரணம், தாவீதுடைய வாழ்க்கையிலே பாவத்தை தேவன் அகற்றி பரிசுத்த ஆவியானவரை புதுப்பித்தார். அதன் பிறகு தாவீதுடைய வாழ்க்கையில அவன் பாவம் செய்யாதவனாய் வாழத் தொடங்கிட்டான், தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான். அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், ஈசாயின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினேன்னு சொல்றான். ஆவியானவரை கொண்டு பாடல்கள். அதனால்தான் இன்றைக்கும் சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் போது ஒரு புது சந்தோஷம் உண்டாகும். நீங்க வாசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சங்கீதத்திலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்மோடு கூட அது பேசும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியம் இருந்ததற்கு காரணம் என்ன, இருப்பதற்கு காரணம் என்ன? ஆவியானவர் அதிலே இருக்கிறார், ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டது. அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். துக்கப்படுத்த கூடாது, அவரோடு கூட நாம் இணைந்து நடக்க வேண்டும், அவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து ஒரு புறம் பரிசுத்த ஆவியானவரே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், அந்நிய பாஷையே கிடையாது என்று சொல்லுகிற கூட்டம், அதற்கு பவுலையே சாட்சியாய் சொல்லுகிறவர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான். அதே 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12:14 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்நிய பாஷை பேசுகிறதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று இருக்கும், வாசித்து பாருங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால், நம்மை பரிசுத்த ஆவியானவர் வரங்களுக்குள்ளாக வல்லமைகளுக்குள்ளாக தேவனோடு பேசுவதற்கு, தேவனோடு நாம் சஞ்சரிப்பதற்கு உதவி செய்கிற ஆவியானவர். எத்தனை அருமையான ஆவியானவர் பாருங்க. இந்த உலகத்துல பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறவர், அதே நேரத்திலே அவர் எந்த பக்கம் போகிறார் என்றால் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு, தேவனோடு ரகசியம் பேசுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு அவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க பொறுமையாக. அதிலே 7ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதும் போது என்ன சொல்லுகிறார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாதே செய்கிறேனே என்று சொல்வார். இது என்னுடைய, நான் மாம்சத்திற்கு, அவர் சொல்லுகிற காரியம் பாருங்களேன், நான் மாம்சத்திற்கு உட்பட்ட காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து 15ஆம் வசனத்துல, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாதை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாதை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 8ஆம் அதிகாரத்துல, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். 2 சிந்தையை பிரிக்கிறார், மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. அப்போ மாம்ச சிந்தை என்ன செய்கிறது? அது தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லுகிறார்.
அப்ப மாம்சம் ஆவி என்று பிரிக்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் போது நாம் மாம்ச சிந்தையை விட்டு ஆவியின் சிந்தைக்குள்ளே வருகிறோம். அது ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்படும் போது 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் பலவீனங்களிலே உதவி செய்கிறவர், பலத்திலே அல்ல. நம்முடைய பலவீனத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாருங்கிறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? எத்தனையோ நேரங்களிலே நம்மால் அவருக்கு பிரியமாக நம்மால் வாழ முடியாத நேரங்கள் அல்லது ஜெபிக்க முடியாத நேரங்கள் உண்டு. சில நேரங்களிலே சோர்ந்து போய் இருப்போம். பவுலையும் சீலாவையும் பாருங்களேன், அவர்களை அடித்து தொழுமரத்திலே கட்டி தொங்க விடுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு பார்த்துறீங்களா? ஆவியானவர் அவர்களோடு இருந்தபடியினாலே, அவர்களுக்குள் இருந்தபடியினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தொழுமரத்திலே கட்டி தொங்க விடப்பட்ட போது ஜெபிக்கிறார்கள். பவுல் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கும், துதித்து பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். உதவி செய்தது யார்? பலவீனங்களிலே உதவி செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர்களுக்கு உதவி செய்து விடுதலையாக்கின அதே ஆவியானவர் உங்களுக்கும் உதவி செய்வார். நீங்கள் அவரோடு கூட இசைந்திருந்தால், அவரோடு கூட நடந்தால், அவர் சொல்லுவதை கேட்டால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் ஜீவனம் பண்ணும் போது அவர் உங்கள் மூலமாக ஜெபிக்க தொடங்குவார். பேதுருவை சிறையிலே ஏரோது வைக்கிறார். இப்ப சிறைச்சாலையில பேதுரு இருக்கிறார். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். எப்படி ஊக்கமாய் ஜெபிக்க முடியும்? ராத்திரியில ஊக்கமாய் ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்தார்கள்? ஆவியானவருடைய ஆளுகை அவர்கள் மேல் இருந்தது. காரணம், காலையில பேதுருவை கொலை செய்து விடுவான், யாக்கோபை ஏற்கனவே கொலை செய்து விட்டான். இதுதான் முதல் இரத்த சாட்சி. இப்ப இரண்டாவதாக இப்பொழுது அடுத்து யாரை கொலை செய்ய தேடுகிறான்? பேதுருவை கொன்று போடும்படியாக தீர்மானம் செய்கிறான். இந்த நேரத்திலே சபை ஊக்கமாய் ஜெபிக்கிறது. தேவன் பார்க்கிறார், ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலையாக்குகிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரமல்ல, பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, 14ஆம் வசனம், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுதல். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தத்தை காதுகளிலே கேட்க செய்கிறது. கர்த்தர் நமக்கு போதித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர், செம்மையான பாதையில நடத்துகிறவர். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. நீங்கள் யாரால் நடத்தப்படுகிறீர்கள்? யார் உங்களை ஆளுகை செய்து நடத்துவது? இந்த வழியில தான் போன்னு சொல்லி செம்மையான வழியை காட்டுகிற ஆவியானவர் இருக்கிறாரா? அல்லது தவறான வழியிலே உங்களை நடத்துகிற தவறானவர்கள் இருக்கிறார்களா? அநேக நேரங்களிலே தவறான பாதையில இன்றைக்கு பிள்ளைகள் செல்வதற்கு காரணம் தவறானவர்களுடைய வழி நடத்துதல். அது மாத்திரமல்ல, பிசாசு அவர்களை தீமையான பாதையை நடத்துகிறான். வாலிப பிள்ளைகளை தவறான வழியை காட்டுகிறான். இன்றைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் தவறான வழியிலே தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் விடுதலையாக்குகிறவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஆவியானவர் விடுதலை செய்கிறார், அவன் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறான். பாத்தீங்கன்னா, தாய் தகப்பன் நல்ல ஊழியக்காரர்களா இருப்பாங்க, பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? குடிக்கு அடிமைகளா இருக்கிறார்கள், அல்லது வேற ஏதாவது போதை வஸ்துகளுக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். என்ன காரணம்? யாருக்கு இடம் கொடுத்தார்களோ அந்த ஆளுகை பெருகுகிறது. நாம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார், நம்மை நடத்துவார். அடுத்து பாருங்க, அதே 15ஆம் வசனத்துல, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம என்ன ஆவியை பெற்றிருக்கோம் தெரியுமா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவே இல்லைங்க. பயப்படுகிற ஆவியை பெறல, பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். அதனால்தான் பவுல் எழுதும் போது தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், அப்பா நீ ஏன்பா பயப்படுற? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியைத்தான் கொடுத்திருக்கிறார் சொல்றார். நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார், நம்மை உணர்த்துகிறவராயிருக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறவராயிருக்கிறார். யோசித்து பாருங்கள். அப்ப அந்த ஆவியானவர் நமக்கு தேவை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, நீங்க எங்கேயும் போயிடாதீங்கப்பா,
நீங்க எருசலேமில தரித்திருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அதுல பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர் அவருடைய கூடி வந்திருக்கும் போது 4ஆம் வசனம், அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். காத்திருங்கள், எங்கே போயிடாதீங்கப்பா, எருசலேமில காத்திருங்கள். இப்போ 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கும், நீங்க காத்திரு, பரிசுத்த ஆவியை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நன்றாக சிந்தித்து பாருங்க. இந்த ஒரு வசனத்தின்படி இவர்கள் காத்திருந்தார்கள். ஆவியானவர் இறங்கி வந்தார், ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட உடனே பேதுருடைய பிரசங்கத்தினாலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்த 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் இவர்கள் புறப்பட்டு வந்ததுதான். இல்லாவிட்டால் இன்றைக்கு கிறிஸ்தவமே வெளியே தெரிந்திருக்காது, அன்றைக்கே மூடி போயிருக்கும். ஆவியானவர் வந்ததினாலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து செத்தாலும் சரி நாங்கள் அவருக்காக வாழுவோம் என்று சொல்லி வாழ்ந்தார்கள், பேசினார்கள், சாட்சிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்பதற்கு காரணமே அதுதான். அந்த ஆவியானவரை அசட்டை பண்ண வேண்டாம். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது பல காரியங்கள் நடக்கும். ஆவியானவர் வந்தவுடனே அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பலன் இன்றைக்கும் அந்த பலம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். இன்றைக்கு எல்லாருமே எதுல இருக்காங்க தெரியுமா? பெரும்பாலானவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள். எதை குறித்தாவது ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம், அல்லது பிள்ளைகளை குறித்த பயம், வியாபாரம் வேலையை குறித்த பயம், என்ன ஆகுமோ, ஏதாவது நடந்துருமோ, அப்படி இப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு பயமே இருக்காது. பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார், அவர் எல்லாம் செய்து முடிப்பார். அவர் இருக்கிறார், நான் ஏன் கவலைப்படணும்னு இருப்பீங்க. ஏன்னா இதை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன சில வார்த்தைகள், ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை உங்களுக்கு காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நான் பிதாவிட்ட கேட்போம்பா, அவர் உங்களுக்கு தருவார்னு சொல்றார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களோடு இருக்கிறவர். நான் அதிகமா இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் தெரியுங்களா? இந்த உலகத்துல நமக்கு ஏற்ற துணை, உற்ற துணை எல்லாமே சொல்லுவோம். கணவன் மனைவிக்கெல்லாம் அதுதான் பேசுவாங்க, எல்லாருமே அப்படிதான். ஆனா எத்தனையோ குடும்பத்துல கணவன் மனைவி ஏற்ற துணையாவும் இல்ல, உற்ற துணையாவும் இல்ல, கூட நடந்து வரவும் காணோம். சரி, பிள்ளைகளை பெற்று வளர்த்துட்டு இந்த பிள்ளைகள் தான் நினைக்கிறோம். அப்படிதான் எல்லாருடைய பெற்றோருடைய இருதயம் எப்படி இருக்கும்? பிள்ளைகள் தான்யா, என் பிள்ளை தான்யா என்னை காப்பாற்றுவான். எத்தனை பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் தான்யா எனக்கு முழு நம்பிக்கை, அவன் தான் எனக்கு கடைசி காலத்துல சாப்பாடு போடுவான், நான் அவனை நம்பி இருக்கிறேன், அவன் தான் பாத்துக்குவான்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவன் அவங்களை விட்டுட்டு போயிடுறான். போய் ஒரு உதவியும் இல்லை. கடைசியில முதியோர் இல்லத்துல சேர்றாங்க, அல்லது தெருவில் அலைகிறார்கள். எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவர்கள் சொன்னது என்ன? இந்த பிள்ளை தான் என்னை காப்பாற்றும், இவன் தான் எனக்கு துணையா இருப்பான். சில கணவன் எப்படி இருக்காங்க? மனைவி தான் துணைன்றாங்க இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறார்கள் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு கணவனும் மனைவி இசைந்து இல்ல, கருத்து வேறுபாடு. கணவன் கிழக்க இழுத்தா மனைவி தெற்க இழுப்பா. ரெண்டு பேர் ரெண்டு காரியங்களை பேசுவார்கள். ஒரு மனமே கிடையாது குடும்பங்களிலே. ஒன்றாக ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் கிடையாது, குடும்பத்துல ஒரு மனம் கிடையாது. எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் அதுக்கு ஒரு பெரிய சண்டையா நடக்கும், கலகம் இருக்கும். அதன் பிறகுதான் ஒரு முடிவு வரும். ஆனால் ஆவியானவர் துணையாய் இருப்பாரானால் அவர் உங்களோடு ஏற்ற துணையாக உங்களுக்குள் இருந்து அவர் உங்களை நடத்துவார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்றார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை அறிவீர்கள் என்று சொல்லிவிட்டு 26ஆம் வசனத்துல பாருங்களேன். என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பாத்தீங்கன்னா
நமக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவார் எல்லாவற்றையும். அதை குறித்து 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் யோவான் 16:13 பாருங்களேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எதிர்காலத்து காரியங்கள், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவித்து எல்லாவற்றையும் சொல்லுவாராம். யோசித்து பாருங்கள். நமக்கு அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அல்லவா? அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அவர் போதித்து நம்மை நடத்துகிற தேவன் அல்லவா? அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியினாலே நாம் நிச்சயமாகவே கர்த்தரோடு இசைந்து நடக்க முடியுங்க. ஆவியானவர் இல்லைன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாகிவிடும். பலவிதமான தவறான வழிகளிலே செல்லுவதற்கு அது காரணமாகிவிடும். அப்ப இந்த ஆவியானவர் கொடுக்கிறதுல மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கான். அப்ப ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எப்படி இருந்தோம்னா, அன்பு இல்லாதவர்களா இருந்தோம். அன்பு இருந்துச்சு, உலகத்துக்கு ஏற்ற அன்பு இருந்துச்சு. ஆனா இப்போ தேவ அன்பு இருக்கிறது. தேவனுடைய அன்பு என்பது வேற, உலகத்தில் இருக்கிற அன்பு என்பது வேற. தேவனுடைய அன்பு என்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு அன்பு, தன்னலமற்ற அன்பு, சத்துருக்களை நேசிக்கிற ஒரு அன்பு. அந்த அன்பு நம்ம கிட்ட இருந்துச்சா? கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட இருந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்கன்னா ரொம்ப பிரியமா பழகுவோம், பிடிக்காதவங்கன்னா விட்டுருவோம். நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப அன்பா இருப்போம், இல்லைன்னா அன்பா இருக்க மாட்டோம். ஆனா தேவ அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லார் மேலும் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு. அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார், நம்ம இருதயத்துல ஊற்றி விடுகிறாருங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்க எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க என்ன சொல்றாருன்னு. அந்த ஆவியானவர் நமக்கு கல்லான இருதயத்தை எடுத்து நவமான சதையான இருதயத்தை கொடுத்து விட்டு அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய பாதைகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துகிறவராக, நாம் நடக்க வேண்டிய வழியை சரிப்படுத்துகிறவராய், சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்படுகிறபடினால்தான் நம்ம வாழ்க்கையே மாறுகிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பு நிறைந்த வாழ்க்கை, அன்பாகவே நடக்கிற ஒரு வாழ்க்கை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 1 யோவான் 4:8ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்பு இருந்தா தான் தேவனையே அறிய முடியும். அன்பு இல்லைன்னா தேவனே தெரியாதுங்க. நம்ம கண்களுக்கு மறைவா இருப்பார், தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா நம்ம அன்பினாலே நிரப்பப்பட்டிருப்போமானால் நிச்சயமாகவே நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும், தேவனை புரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய கிரியைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு என்ன நடக்கிறது? இந்த தேவ அன்பை வேணாங்கிறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வேணான்னு சொல்லும் போது நமக்கு தேவ அன்பு கிடைக்காதே, நம்முடைய இருதயத்துல தேவ அன்பு இருக்காது, அது தன்னலமற்ற அன்பு இருக்காது. நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போ தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புவதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, எவ்விதமாய்? நாம எல்லாருமே யோகியரே கிடையாது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் கெட்டு போய், எல்லாரும் வழி விலகி, நம்ம மனம் போன போக்கில நம்முடைய மாம்சமும் மனசும் என்ன விரும்பினதோ அப்படிதான் வாழ்ந்தோம். நமக்கு ஒரு பரிசுத்தமோ உண்மையோ உத்தமமோ எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே தேவனுக்கு பகைஞரா இருந்தோங்க. தேவ சித்தத்தைக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். ஏன்னா நம்ம மேல வச்ச அன்பு, அந்த அன்பினாலே அவரை அனுப்பி நம்மை மீட்டு எடுத்தார். இப்போ நாம எப்படி இருக்கணுங்கிறார் பாருங்க. தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம்.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோங்கிறாரு. அந்த ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். அந்த அகாபே அன்பு, இந்த உலகத்திலே 4 வகையான அன்பு இருக்குது. அதுல பிரதானமானது அகாபே அன்பு. இதுல பாத்தீங்கன்னா முதல் அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரோஸ் சொல்லுவாங்க. ஈரோஸ் அப்படிமாங்க, EROS. இந்த அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தேவன் முதலாவது கொடுத்த அன்பு. ஆதாம் ஏவாளின் மேலே அன்பு செலுத்தினான். 2 பேரும் இருந்தாங்க, அவங்க அன்பா இருந்தாங்க இல்லைங்களா? அந்த கணவன் மனைவிக்குள்ள உள்ள அன்பு அப்படி வச்சுக்கலாம். இந்த கணவன் மனைவியும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்காகவே ஒருவர் வாழ்கிறதா வாழ்க்கை. கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன். இந்த அன்பு வந்து வேற யார்கிட்ட வராது. இது ஒரு தனிப்பட்ட அன்பு. இந்த அன்பு தேவன் உண்டு பண்ணின அன்பு தான். இது இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த அன்பு எத்தனை குடும்பத்தில் இருக்குன்னு பாருங்க. இருக்காது. இன்றைக்கு சண்டைகளும் பிரச்சனைகள் போராட்டங்கள் பெருகிடுச்சு. இன்னைக்கு விவாகரத்து நிறைய இருக்கிறது காரணம் என்னங்க? அதுல கிறிஸ்தவர்கள் தான் நிறைய இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? இந்த ஈரோஸ், இந்த அன்பு இல்ல. இந்த அன்பை விட்டு போயிடுச்சு. இந்த சுபாவமான அன்பு, கணவனை மனைவி நேசிக்கணும், மனைவியை கணவன் நேசிக்கணும். அதை வந்து பவுல் எழுதும் போது அழகாக எபேசியர்ல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கசந்து கொள்ளாதப்பா, மனைவிய நீ நேசி, நீங்க 2 பேர்ல ஒருவர் எல்லாம் எழுதுறாங்க. ஆனாலும் என்ன இருக்கு இன்னைக்கு? என்ன எல்லா குடும்பத்திலையும் பெரும்பாலும் சண்டைங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் என் இஷ்டப்படிதான் செய்வேன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்ப இந்த அன்பு நிலைத்து இருக்கிற அன்பாகவே இல்லை. 2வது பாத்தீங்கன்னா ஃபீலியோ. இது நண்பர்களுக்குள்ளே இருக்கிற அன்பு. இது அதை காட்டிலும் உயர்ந்த அன்பாக தோன்றும். ஏன்னா இந்த சிநேகிதம் பாத்தீங்களா, நட்பு இருக்கு பாருங்க, இது ரொம்ப அருமையானதுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நட்புன்னு நம்ம சொல்லும் போது ஒரு மனைவிட்ட சொல்லக்கூடாத காரியத்தை கூட நண்பர்கள்ட்ட சொல்லி பகிர்ந்து கொள்வார்கள். அதுதான் எத்தனையோ நண்பர்கள் சிநேகிதர்களுக்காக உயிர் கொடுத்ததெல்லாம் இருக்கு. சண்டை போய் கடைசியில பாத்தீங்க இவனுக்காக போய் அவன் இறந்துருவான் எத்தனையோ இடங்கள்ல. அதே போல நண்பர்கள் உதவி செய்து மேலே தூக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு தெரிய ஒரு நட்புனா அது உண்மையாகவே ஒரு அடையாளம். ஒரு ஏழையான குடும்பம், அதுல ஒரு பையன், கால் கொஞ்சம் லேசா ஊனமா இருக்கும். அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு BSc முடிச்சுட்டு MSc IT ஏதோ ஒன்று படிக்கிறான். அவங்களுக்குள்ள ஒரு 4 பேர் பழகுறாங்க. இந்த 4 பேருடைய சிநேகிதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒருத்தர் நேசிச்சு பழகிட்டு இவங்க 4 பேருமே ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நம்ம உலகத்துல எந்த நாட்டுல போனாலும் சரி நம்ம ஒருத்தர் விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை வேலை கிடைச்சி எங்கேயாவது பிரிஞ்சோம்னான்னு சொல்லி வேலைக்காக ட்ரை பண்ணி ஒருத்தர் பிரயாசப்பட்டு இன்னொருத்தருக்கு உதவி செய்து 4 பேருமே வேலைக்கு சேர்றாங்க 4 கம்பெனிகள்ல. இப்ப 4 பேரும் உலகத்துல 4 திசைக்கு போறாங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க, நான் சொல்ற நபர்கள் இருக்கிறாங்க, அந்த அன்புக்காக சொல்றேன். அப்படி இருந்து இப்போ ஒருத்தருக்கு இந்தியாவில கல்யாணம்னா எல்லாருமே வருவான். இப்படி 4 பேரும் திருமணமாகி 4 பேரும் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த 4 பேருடைய குடும்பத்தையுமே இவங்க 4 பேரால தான் அந்த குடும்பமே உயர்ந்து வந்தது நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா அதுல ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியது, ரொம்ப கீழான நிலைக்கு கடன், எல்லா வீடுகளெல்லாம் விற்க வேண்டிய ஒரு நிலையில இந்த பையன் சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தையே தூக்கி நிறுத்தினான். எப்படி யோசேப்பினாலே அந்த குடும்பம் போஷிக்கப்பட்டதோ அப்படி போல இந்த 4 பேர் இன்னைக்கு நட்பாக இருக்கிறார்கள். நாம் சொல்றதெல்லாம் ஏறக்குறைய 20 வருஷம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க, நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க. அந்த அன்பு, அந்த நட்பு பிரியவே இல்லை. இப்படிப்பட்ட நட்பு இருக்கிறது. ஆனால் சிலரை நான் பார்த்திருக்கிறேன், 40 வருஷம் பழகி இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடும். ஒண்ணுமில்லாத பிரச்சனைக்கு பிரிஞ்சு போவாங்க, முகத்தை திருப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த நாள்ல பழகினாங்க, இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. அந்த நாள்ல அவரு நானும் ரொம்ப ஃப்ரெண்டு, இன்னைக்கு அதெல்லாம் இப்ப கிடையாதுங்க. இப்ப வேற ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆயிடுவார். அந்த நட்பு கூட பிரிந்து போகிற நட்பா இருக்கிறது. 3வதாக இன்னொரு நட்பை வேத அன்பு சொல்லுகிறது. என்ன அன்புன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர்ஜேன்னு சொல்றாரு, STORG லவ். இது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிற அன்பு, குடும்ப பாசம் என்று சொல்லலாம், குடும்ப நேசம் என்று சொல்லலாம், குடும்பத்திலே காணப்படுகிற அன்பு. ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை நேசிக்கிற நேசம், அந்த அன்பு பாத்தீங்கன்னா எல்லாவற்றை காட்டிலும் கொஞ்சம் மேலான அன்பு தான். அதுவும்
ஆனால் எத்தனையோ குடும்பத்துலங்க பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை விடுறாங்க, அன்பே போயிடுது. இதுல ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் படிக்கிறேன், ஒரு பேப்பர்ல படிச்ச இதை சொல்றேன். பையன்களுக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை. தகப்பன அண்ணன்ல ஒருத்தன் தம்பின்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்றான், தகப்பனை கொல்றான் வெட்டி. எப்படி இருக்கு பாருங்க. தான் இந்த உலகத்திலே வருவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர், அந்த பெற்றோரை கொன்று போட துணிச்சல் வருகிறது, இடம் கொடுக்கிறது இருதயம். அப்ப எப்படிப்பட்ட இருதயம் பாருங்க. இவர்கள் தான் அன்பு நிறைந்தவர்கள் நம்ம சொல்றோம். ஒரு குடும்பம்னா அதுதான் அன்பு பிரதானமானது. பெற்றோர் பிள்ளைகளின் மேல் காட்டுகிற ஒரு அன்பு, அந்த அன்புக்கு ஈடுணையே கிடையாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காக அந்த பெற்றோர் படுகிற பிரயாசம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் சில நேரங்கள்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்றது உண்டு, அந்த தாய் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற 10 மாதம் சுமக்கிற சுமை இருக்கு பாருங்க, அத்தனை கடினமான பாதை. ஏன்னா சிலர்லாம் கருத்தரித்த நாள்ல இருந்து குழந்தை பெற்றெடுக்கிற நாள் வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வாந்தி வரும், அல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். பல பாடுகள் பல உபத்திரவங்கள் பட்டு பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து வளர்த்து ஆளாக்கி அதை அழகுபடுத்தி பாராட்டி சீராட்டி வளர்த்து கடைசியில் அந்த தாயவே அந்த பிள்ளை புறக்கணிக்கும் போது அந்த தாயோட இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் பாருங்க. அதே போல தகப்பன் இவர்களுக்காக கஷ்டப்பட்டு வாழ்வான், ஓடி ஓடி சம்பாதிப்பான், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சம்பாதிச்சு உழைச்சி கொண்டு இருந்து கொடுத்துட்டு இருப்பான். அந்த தகப்பனையே புறக்கணிப்பாங்க. சில பிள்ளைகள்லாம் பெற்றோரை விட்டுட்டு போய் தனியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் அப்படிதான் பண்ணிக்குவேன். ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண், அவ தன்னுடைய தகப்பனையே தாயையே வெறுத்துட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அவளுக்கு இன்னொருத்தனை பிரிய, அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தீர்மானம் பண்றாங்க. வீட்டுல சொன்னா திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. எனவே இவங்க போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப அந்த ஸ்டேஷன்ல இருந்து இவங்களை அழைக்கிறாங்க. அழைச்சு உங்க பிள்ளைதான், ஆனா அவங்க மேஜர், நீங்க அவங்க விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றாங்க, கண்டிஷன் பண்ணி எழுதி வாங்குறாங்க. அந்த தகப்பனும் தாயும் சொன்னது என்ன தெரியுமா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கல்யாணமே பண்ணி வச்சுட்டு போயிருப்பேன், சொல்லாம பண்ணிட்டு இதுல ஸ்டேஷன்ல வேற எங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயா, நாங்க என்ன பாவம் பண்ணோம், இவர்களுக்கு என்ன கொடுமை செய்தோம், வளர்த்ததுல என்ன குறை வைத்தோம், ஆனா இன்னைக்கு என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை கேவலப்படுத்திட்டாங்க. இனி நான் எப்படி அங்க தலை நிமிர்ந்து நடப்பேன் நான் வாழ்ந்த இடத்துல? யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு வேதனை. அந்த அன்பும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அநேகர் இடத்துல அந்த அன்பும் இல்லை. ஆனால் இந்த தெய்வீக அன்பு இருக்கு பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியினாலே உங்கள் இருதயத்திற்குள்ளே என்னுடைய இருதயத்திற்குள்ளே ஊற்றப்பட்ட தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு இருக்கு பாருங்க, இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான ஒரு அன்பு. இது ரொம்ப நமக்கு தேவைங்க. இந்த அன்பு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, ரோமர் 12, 20, 21 அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதாங்க சத்துரு பசியா இருந்தா உங்களால் சோறு போட முடியுமா? நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனிதன், நீங்க கெட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், உங்களை கேவலமா ஏளனமா ஊரை சுற்றி பேசிக்கிட்டு இருக்க ஒரு மனிதன் பசிக்குதுன்னு நிக்கிறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது குடு அப்படிங்கிறாரு. அதை தான் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 44ல பாருங்களேன். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால், எப்படி? சத்துருக்களை சிநேகிப்பதினாலும், சத்துருக்கள் அது மாத்திரமல்ல, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதினாலே, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதுனாலே, நீங்க இப்படிலாம் செய்கிறதுனாலே உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்களாம். தேவனுக்கு பிள்ளைகளை நாம் எப்ப இருப்போம்னா இப்படி இருந்தா தான். ஆனா இன்றைக்கு இது இல்லை. இன்றைக்கு பெரும்பாலும் இல்லை. ஒரு சிலர் வேண்டுமானால் இருக்கலாம்.
ஆனால் எல்லாரும் இருக்கும்படியாக இயேசு போதிக்கிறார். சீஷர்களுக்கு போதித்த போதனையும் சரி, நமக்கும் அதுதான். இந்த மலை பிரசங்கத்தை நீங்க மறுபடியும் வாசிச்சு பாருங்க. 5, 6, 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதன்படி வாழணும்னு மட்டும் தீர்மானம் பண்ணி பாருங்களேன். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய எல்லா கைகளின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதன்படி இருந்தால் அப்ப சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாராம். பிதா எப்படிப்பட்டவர்? பிதாவினுடைய அன்பு, அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் போது நம்முடைய இருதயம் முற்றிலுமாக மாறுகிறது, நம்முடைய சிந்தனை மாறுகிறது, பேச்சு மாறுகிறது, பார்வை மாறுகிறது, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அநேகர் இந்த பரிசுத்த ஆவியானவரை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது என்ன நடக்கிறது? ஜென்ம சுபாவம் சாகடிக்கப்படுகிறது. பிதாவினுடைய இருதயத்தை நமக்கு தருகிறார், பிதாவினுடைய சிந்தையை நமக்கு கொடுக்கிறார், பிதாவினுடைய சித்தம் செய்யும்படி செய்கிறார். அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையே மாறும், நம்ம பிள்ளைகள் மாறுவார்கள். நாம என்ன வழியோ அந்த வழிதான் பிள்ளைகள். நாம ஒரு முரட்டுத்தனமா இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் இன்னும் முரடர்களா இருப்பாங்க. நாம தேவ அன்பினாலே நிறைந்தவர்களாய் இருந்தோமானால் நம்முடைய பிள்ளைகளும் தேவ அன்பினால் நிறைந்தவர்களாய் வாழ்வார்கள், ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமான தேவை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 இருந்து பாருங்க. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அப்பொழுது ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வலது பக்கத்தில் நிற்கவங்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. பிதாவினால் ஆசீர்வாதம் பெற்றவங்க யாருன்னா வேற ஒண்ணும் இல்லை, தேவ அன்பினால் நிறைந்தவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், தயவு நிறைந்தவர்கள், காருண்யம் உள்ளவர்கள். அப்ப அவர்களைத்தான் தேவன் நேசிக்கிறார். வாருங்கப்பா, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க அப்படின்னு சொல்லி எங்க பரலோக ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போவார். அப்ப பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனுடைய அன்பே காரணமா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிட்ட ஒரு தடவை வரும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால நாங்க அற்புதங்களை செய்தியுமே, உங்க நாமத்தினால நாங்க பிசாசுகளை துரத்தணுமே எல்லாம் சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், இல்லப்பா, நான் உங்களை அறியேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது பாரு. ஏன்? அன்பு இல்ல, வரங்கள் கிரியை செய்யுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடும். ஆனா அதுக்கு அன்புக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நம்மிடத்துல அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு எப்படி நமக்கு வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் காத்திருந்து கேட்டு பெறுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார் இல்லையா? நிச்சயமாக தருவேன் என்பதற்காக சொல்லுகிறார். என்ன? அப்பத்தை கேட்டா கல்ல நீ கொடுப்பியா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பியா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பியா? கொடுக்க மாட்டீங்கள. நீயே கொடுக்காத போது தேவன் எப்படி கொடுக்காம இருப்பார்? உனக்கு நல்லதை கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை தருவார். அந்த தேவ அன்பு உங்களை நிறைவாக இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதம் உண்டாகும். எல்லா குறைவுகளையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவரிடத்துல ஒரு விஷயம் ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை உங்களிடத்தில் அன்பு குறைவா இருக்குமானால் அது உங்களுக்கு தான் தெரியும். அன்பு குறைந்திருக்குமானால், ஆவியானவரே புறக்கணித்து தள்ளி இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவர் உங்களை பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் அவர் உங்களை நிரப்புவார். அந்த பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் என்று வாசிக்கிறோம். அப்படி ஆவியினால் நிரப்பப்படும் போது உங்களுடைய வாழ்க்கை முறைகளே மாறும், சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திலே வருவீர்கள், தீமையிலிருந்து நன்மைக்கு வருவீர்கள்.
நிச்சயமாகவே எல்லாம் மாறுங்க. 100%, 100% எல்லாம் மாறி நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னீர் அல்லவா தகப்பனே. இந்த வேளையிலும் என்னோடு ஜெபத்திலே இணைந்து உம்மிடத்திலே கேட்கிற ஒவ்வொருவரையும் அன்பு தகப்பன் நீர் ஆவியினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானோட நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த அக்கினி அபிஷேகத்தை நீர் ஒவ்வொரு மேலும் வைக்கும்படி ஜெபிக்கிறையா. அக்கினியை போட வந்தே அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இயேசுவே, பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இருதயம் முற்றிலும் மாறட்டும், தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் திரளாய் பெருகட்டும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தங்கி இருக்கட்டும். ஒவ்வொரு தகப்பனே நீங்க வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறேன், இரத்தத்தினால் மூடும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.